சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்வது அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அக்கட்டடத்தை இடமாற்றம் செய்ய வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். அதற்கான பின்னணி என்ன பார்க்கலாம். 2008ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சட்டக்கல்லூரிக்குள் ஏற்பட்ட கலவரம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சண்முகம் தலைமையில் விசாரணை குழுவை அமைத்தது அப்போதைய திமுக அரசு. இந்த குழு அளித்த பரிந்துரைகளில் சட்டக்கல்லூரியில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் தாம்பரம், எண்ணூர், பூந்தமல்லி ஆகிய இடங்களில் புதிதாக சட்டக்கல்லூரிகள் அமைக்கலாம் என கூறியிருந்தது. இதன் மீது சட்டப்பேரவையில் பொது விவாதம் நடத்தி திமுக அரசு அரசாணையும் வெளியிட்டது. இந்த நிலையில் மெட்ரோ ரயில் பணி காரணமாக விரிசல் ஏற்பட்டதால் கல்லூரியை வேறு இடத்திற்கு மாற்ற அரசு முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து போராட்டம் நடத்தி வரும் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு திமுக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் ஆதரவு அளித்து வருகின்றன. உடனடியாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மாணவர்களை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்களை தொடர்பு கொண்டு அவர்களை சந்தித்து அழைத்து உரிய முறையில் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக 125 ஆண்டுகால பழமை வாய்ந்த சட்டக்கல்லூரி கட்டடத்தில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் விரிசல் ஏற்பட்டது அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்தது. எனவே மாணவர்கள் உள்ளிட்ட அனைவரின் பாதுகாப்பு கருதி கட்டடத்தை சீரமைப்பதுதான் சரியாக இருக்கும் என வழக்கறிஞர்கள் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். ஒரு அனுபவம் உள்ள ஹெரிட்டேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு பொறியாளர் தன்னுடைய உத்தரவை தருகிறார். மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது, பல இடங்களில் விரிசல் வந்துவிட்டது என்று காரணத்தை சொல்லுகின்ற பொழுது அதை கேட்டு அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவது, எத்தனை நாட்களுக்குள் பண்ண முடியும் என்பதை நாம் கேட்டு ஃபாலோ செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு நாம் அதற்கு மாறாக சொல்வது சரியாக இருக்கும் என்பது எனக்கு உடன்பாடு இல்லை. சட்டக்கல்லூரி கட்டடத்தை இடமாற்றம் செய்வது தொடர்பான வழக்கை நேற்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் சட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்வது அவசியம் என உத்தரவிட்டது. அதோடு சட்டக்கல்லூரி மாணவர்கள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் மாணவர்களின் போராட்டம் தொடர்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.